வணக்கம் சவுக்கு மீடியா நேயர்களே. இன்றைய அரசியல் அரட்டையில் பல்வேறு அரசியல் மற்றும் சமூகம் சார்ந்த விஷயங்களை பற்றி பேச இருக்கிறோம். வாருங்கள் சார். வணக்கம். வணக்கம் லியோ. வணக்கம் மாலதி. சரிங்க சார். நாம் நிறைய டைம் பேசியிருக்கோம். வட தமிழகத்தில் குறிப்பாக ஆம் ஆத்மி ஆகட்டும், இங்கே ஆந்திராவில் ஜெகன்மோகன் ரெட்டி ஆகட்டும், பாஜக அவர்களுக்கு இவர்களாகவே வாரி கொடுத்தாங்க போல், நாங்கள் இந்த ஊழல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. மதுபான ஊழல் அங்கே ஆம் ஆத்மியாக இருக்கட்டும், ஆந்திராவில் ஜெகன்மோகன் ரெட்டி ஆகட்டும். ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சிக்கு வந்த புதியில் திமுக எப்படி வந்தது? ஸோ அந்த மாதிரி ஒரு வரவேற்பு இருந்தது. மீண்டும் அவர் தான் ஆட்சிக்கு வர போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டுலாம் எண்ணங்கள் இருந்தது. அவரே அந்த மதுபான கொள்முதலில் ஊழல் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு வருது. அது என்ன ஊழல்னால், அதாவது பெருசாக இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த 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 சாராயம் இல்லை சரக்கு இல்லை அந்த மதுபானம் அறிமுகமே ஆயிருக்காது அந்த பகுதி மக்களுக்கு. ஆனால் அறிமுகம் இல்லாத பிராண்டு, அந்த புது பிராண்டை விலை கொடுத்து வாங்கி அவங்களுக்கு டெண்டர் கொடுத்து அவங்கள உள்ளே வர வச்சு அவங்கள மட்டுமே வாங்கி, ஸோ அதில் ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த குற்றச்சாட்டையே எழுந்தது. ஓகேங்க. ஆந்திராவில் இப்போ ஜெகன்மோகன் ரெட்டிக்கும் அதில் சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. அவருக்கும் கூடிய விரைவில் சம்மன் செய்யப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. இந்த விஷயத்துக்கும் தமிழ்நாட்டில் நடந்த அந்த ஊழலுக்கும் சம்மந்தம் இருக்கா? ரெண்டும் வேறு வேறு பேட்டர்னா சார்? இது எப்படியும் இந்த தலைமைக்கோ இந்த குடும்பத்துக்கோ சம்பந்தம் இல்லாமல் இருப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. உங்களுக்கு ஏற்கனவே அடானிக்கு லஞ்சம் கொடுத்த விவகாரம் ஒன்று சில மாதங்களுக்கு முன்பாக அமெரிக்க நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டது உங்களுக்கு நினைவிருக்கும். அதில் இந்த சூரிய ஒளி மின்சாரத்தை வாங்குவதற்காக ஒப்பந்தம் செய்த 5 மாநிலங்களில் 2 மாநிலங்களில் ஒன்று தமிழ்நாடு, இன்னொன்று ஆந்திரா. இன்னொன்று, ஏன் முதல்வர் குடும்பத்துக்கு சில ஊழல்களில் சம்பந்தம் இருக்கும் என்று நாம் உறுதியாக சொல்லலாம் என்றால், இந்த லிக்கரில் வால்யூம் அதிகம். ஒரு மாநிலத்துக்கான லிக்கர் பாலிசியை நீங்கள் டீல் பண்ணும்போது நீங்கள் சொல்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது என்னென்னா, இன்றைக்கி இப்போ இந்த ரொம்ப பாப்புலரான பியர் பிராண்டு ஒன்று இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். கேஎஃப் பாப்புலராப்பா? பாப்புலர் தான், எனக்கே தெரியும். கேஎஃப் ரொம்ப பாப்புலரு. கேஎஃப்னால் நீங்கள் ஒன்றும் விளம்பரம் பண்ண வேண்டியதில்லை, எதுவும் பண்ண வேண்டியதில்லை. வால்யூமாக அது பாட்டு விற்றுட்ருக்கோம். புதுசாக அதற்கு பதிலாக ஒரு புதிய பிராண்டு நேற்று தான் தயாரிப்பை தொடங்கி இருக்கக்கூடிய நிறுவனம் ஒன்று இருக்கிறது என்றால், இந்த மது பிரியர்கள் நார்மலாக புது பிராண்டை கிட்ட போக மாட்டாங்க. இப்போது அரசு இதை விற்பனை செய்வதால் இதில் இருக்கக்கூடிய வசதி என்னென்னா, இதே தனியார் மது விற்பனை செஞ்சுக்கிட்டு தானே சார் இது ஓடாது, எனக்கு வேறு கொடுங்க அப்படின்ட்டு அவங்க ப்ரொக்யூர் பண்ணும்போதே கேட்டுருவாங்க. அரசு மதுவை விற்பனை செய்வதால் இவர்களுக்கு இதில் என்ன வசதின்னா, நீங்கள் இந்த புது பிராண்டுன்னு ஒன்று சொன்னீங்களா, அந்த பிராண்டை நீங்கள் கொள்முதல் செய்து டாஸ்மாக் சில்லறை விற்பனை கடைகளில் நீங்கள் அதை வைத்தால் கன்சியூமர் வேறு வழி இல்லாமல் அதை வாங்குவாங்க. புரியுதுங்களா? நீங்கள் இப்போ எனக்கு இந்த பிராண்டு வேணும்ன்ட்டு நீங்கள் போய் கேட்குறீங்கன்னா, அதில் சார் இதான் சார் இருக்குன்னு உடனே வெறியோடு போகிறவன், அதுவும் வெயில் அதிகமாக இருக்குதுன்ட்டு வெறியோடங்க போகிறவன் சரி எது இருக்க கொடுங்கன்ட்டு வாங்கி கொண்டு சென்று விடுவான். ஸோ இது போன்ற விஷயங்களில் இப்போ அறிமுகமில்லாத ஒரு பிராண்டை தொடங்கி அதுக்கு சேல்ஸையும் அதிகரிக்கிறதுக்கு எவ்வளவு வேண்டுமானாலும் செலவு செய்வதற்கு அதை தயாரிக்கும் நிறுவனம் தயாராக இருக்குமா? இருக்காதா? இருக்கும். அது மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. மார்க்கெட்டிங் பண்ணுற மாதிரி. இப்போ நீங்கள் போய் மதுபானத்துக்கு மார்க்கெட்டிங் பண்ண முடியாது, வெளிப்படையாக பண்ண முடியாது. யாரும் பண்ணவும் மாட்டாங்கன்னு வச்சுங்க. எனக்கு தெரிஞ்சு பெருசாக யாரும் பண்ணலை. ஸோ அந்த மாதிரி வச்சு நான் மார்க்கெட்டிங் செலவு பண்ணுறது இந்த மாதிரி லஞ்சமாக கொடுத்துட்டு போகிறேன். உங்களுக்கு சரக்கு லைக் மதுபானமும் விற்குது. ஓகேங்களா? இன்னொன்று அதிகமாக இன்னொன்று, உங்களோட பிராண்டோட சேல்ஸ் வால்யூம் அதிகமாயிட்டாலே அதுக்கப்புறம் ஸ்லோவாக அடுத்தடுத்த மாநிலங்களுக்கு நீங்கள் உங்களது வியாபாரத்தை விரிவாக்கலாம். அந்த அடிப்படையில் ஜெகன்மோகனை நோக்கி இந்த விசாரணை அங்கே ஆந்திராவில் விசாரிக்கிறது ஈடி கிடையாது. ஆந்திரா இப்போது புதிதாக அமைந்துள்ள ஆந்திர அரசு திரு சந்திரபாபு நாயுடு அவர்கள் அமைத்துள்ள சிறப்பு புலனாய்வு குழு அந்த விசாரணை ஜெகன்மோகன் ரெட்டி நோக்கி அது செல்கிறது என்று சொல்கிறார்கள். கண்டிப்பாக ஜெகன்மோகனை தூக்கி உள்ளே வச்சுருவார். சந்திரபாபு நாயுடு தூக்கி அவர் உள்ளே வச்சாரா? பதிலுக்கு அவர் செய்வார். அதுபோலத்தான் தமிழகத்திலும் இது நிச்சயமாக இந்த விசாரணை முதல்வரின் குடும்பத்தை நோக்கி செல்வதற்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் இருக்கின்றன. வாரிசு இதில் நிச்சயம் மாற்றுவார். அவருக்கு எந்த சம்பந்தம்? எல்லா விவரங்களையும் நிகழ்ச்சியிலேயே சொல்ல முடியாது. ஆதாரங்கள் அமலாக்கத்துறை வசம் சிக்கியிருக்கின்றன. இதுக்கே எப்படி வியப்படைகிறீர்களே? அன்பில் மகேஷ் பேரெல்லாம் அதில் இருக்குன்னு சொன்னால் வியப்பாக இருக்கிறது அல்லவா? எனக்கும் வியப்பாகத்தான் இருந்தது. இல்லை, உதயநிதி ஒரு விஷயத்துக்கு வராருன்னா கண்டிப்பாக அங்கே ஈஸியாக பிடிச்சிட்டீங்க நீங்கள். போங்க. இல்லைன்னா தான் ஆச்சரியம். ஓ, அப்படி வரீங்க நீங்கள்? இல்லை, அவரோட நிலையில் அவர் தான் எல்லாமே அவர் தானே பார்த்துக்கிறார். அந்த வகையில் சொல்கிறேன். அவர் தான் அடுத்த டெப்டி சிஎம். உதய் சிஎம்,
அவர் அன்பில் மகேஷ் டெப்யூட்டி சிஎம். நண்பன் நேரு நினச்சாதான் மனசு வருத்தமாக இருக்குதுப்பா. சார் இதுக்கெல்லாம் சாத்தியமா அப்படின்னு ஒரு மாதிரி ஷாக்கிங்காக இருக்குது சார். ஏன்னா நீங்கள் முதல்ல கூட செந்தில் பாலாஜி கைதாவாருன்னு சொல்லும்போது சுத்தமாக நம்ப முடியல தான். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம யோசிச்சு பார்த்தா வாய்ப்பு இருக்குது அப்படின்னாலும் உதயநிதி அவர்கள் கைதாகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கா அப்படின்ற மாதிரி இருக்குது. இந்த ஏற்கனவே நம்ம செந்தில் ஜி பற்றிலாம் பேசணும். ஸோ அதன் அடிப்படையில் அதோட அப்டேட்டை சொல்லிடுறேன்மா, மறந்துடுவேன். ஆர்எஸ்எஸ்சி அமைப்பை சேர்ந்த அமைப்பில் உள்ள என்னுடைய நண்பர்கள் செந்தில்ஜியை பற்றி நமது நிகழ்ச்சியில் பேசுவதற்கு வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்து கொண்டார்கள். அங்கே ஆர்எஸ்எஸில் இப்போ லெஃப்ட் மூவ்மெண்ட்டை மாதிரி ஆர்எஸ்எஸ்லேயும் டெடிக்கேட்டட் ஃபுல் டைமர்ஸ்லாம் அங்கே இருக்காங்க. அவங்க கொள்கையோடு நான் முரண்படுகிறேன். மதம், கடவுள், தேசம் பெரிது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஃபுல் டைமாக பாரத கலாச்சாரத்தை பரப்ப வேண்டும், பாரத கலாச்சாரம் தான் பாரதத்தில் இருக்க வேண்டும்ன்றதுக்காக ஃபுல் டைமாக டெடிக்கேட்டடாக இருக்கக்கூடியவர்கள். அது மாதிரி ஃபுல் டைமர்ஸ் நிறைய பேர் எனக்கு பழக்கம். பெரிய பெரிய எம்என்சிலாம் வேலை செஞ்சுட்டு எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு வந்து இந்த வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. ஃபுல் டைமர் ஆர்எஸ்எஸ்ல இருப்பாங்க. அது போன்ற டெடிக்கேட்டட் ஆர்எஸ்எஸ் மெம்பர்ஸை எனக்கு தெரியும். அவர்களுக்கு எல்லாம் வந்து நாம் டெடிக்கேட்டடாக இப்படி வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம். இங்கே ஒருத்தர் செந்தில்ஜின்னு சொல்லிட்டு நல்லா ஊர் பூரா எவன் மேலெல்லாம் இடி கேஸு, ஜிஎஸ்டி கேஸ்லாம் பெண்டிங்காக இருக்கும், அவன்கிட்டலாம் வசூல் பண்ணி அவங்க அண்ணன் பேரில் ஏற்கனவே உள்ள அந்த நகைக்கடையிலும் சேலத்தில் உள்ள நட்சத்திர ஹோட்டலிலும் முதலீடு செய்து கொண்டிருக்கிறார். அவங்களுக்கெல்லாம் மனசுக்குள்ளே குமுறலாக இருந்துச்சு. அவர்களுடைய வடிகாலாக நமது நிகழ்ச்சியில் அந்த செய்தி வந்தது என்று உள்ளபடி நன்றி தெரிவித்தார்கள். அது உள்ளபடி மகிழ்ச்சி. மீண்டும் இந்த மதுபான சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். ஸோ இந்த செந்தில்ஜி மாதிரி ஆட்களை பிடிக்கிறது இல்லை டெல்லிக்கு போகிறதுன்னு சொல்லுவாங்க பொதுவாக இந்த மாதிரியான வழக்குகள்லாம் நெருக்கும் போது. இதை மாதிரியாக செய்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்காங்க சார்? சாத்தியக்கூறுகள் இருக்குது, இப்போவும் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலாமா. அவங்க தப்பிக்க வச்சுக்க முடியுமான்னு தான் கேட்குறேன். நேரு இதில் வேகமாக பண்ணாங்களம்மா, ரவிச்சந்திரன் சம்மன் பண்ணாங்களம்மா, கிட்டத்தட்ட 20 நாள் ஆச்சப்பா அது முடிஞ்சு. 1 மாதம் கிட்டத்தட்ட. என்னம்மா மூமெண்ட் அதுக்கப்புறம்? என்ன மூமெண்ட் சொல்லுங்கள். இல்லை நம்மளே பேசணும், அதுக்கப்புறம் தான் செந்தில்ஜி அது உள்ளே வராரு. என்ன மூமெண்ட், இதுக்கு என்ன ரீசன் சொல்கிறீங்க சொல்லுங்கள். எனக்கு உள்ள என்ன நடக்குதுன்னு தெரியும் எனக்கு. அதுபோல் தான் டாஸ்மாக் ஊழல் நடந்துட்டா சென்னையில் சமீப காலத்தில் கடந்த 3-4 வருடங்களாக நடந்த வருமான வரித்துறை சோதனைகள் எதுலேயுமே பெருமளவு பணம் கைப்பற்றப்படவில்லை. ஞாபகம் இருக்கா? இங்கே இருக்க இன்கம் டேக்ஸ் இன்வெஸ்டிகேஷன் விங்கில் இருக்கிறவங்க பூரா திமுக துட்டு வாங்கிட்டு இருக்காங்க, தெரியுமா? இருந்தாங்க. ஏவாவேலு வீட்டில் சோதனைக்கு போகும்போதெல்லாம் தொடச்சி வச்சுருந்தார். கூப்பிட்டு ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன். அண்ணா யூனிவர்சிட்டிக்கு கோட்டூர்புரத்துலேருந்து வந்து லெஃப்ட்டில் திரும்பினா அண்ணா யூனிவர்சிட்டி வரும். அங்கே திரும்பும்போது கார்னரில் ஒரு ஹைவேஸ் பில்டிங் இருக்கும், தெரியுமா? ஹைவேஸ் ஆஃபீஸ் ஒன்று இருக்கும் அந்த கார்னரில். ஹைவேஸ் ரிசர்ச் ஸ்டேஷன் ஆஃபீஸ் ஆப்போசிட்ல இருக்கும். ஆமாம், ஆப்போசிட்டில். கரெக்டு, யூ ரைட்டு. அது உள்ள இத்தனை கோடி ரூபா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்கிறேன் நான் ஃபோன் பண்ணி. பணத்தெல்லாம் எடுத்துன்னு போன பிறகு போகிறாங்க. எல்லாருக்கும் முன்னாடி அவங்களுக்கு தெரியுதுமா நாளைக்கு விசேஷம் அப்படின்னு. நாளைக்கு விசேஷம்னா தொடச்சி வைக்கணும்னு அர்த்தம். கோடு வேடு அது. ஆமாம், கோடு வேடு. நாளைக்கு கல்யாணம். வேலு வந்து துட்டை பூரா வீட்டில் வச்சா தான் நீங்கள் சோதனை பண்ணுவீங்க. இவங்களாம் மனசில் நினைப்பு கவர்மெண்ட் ஆஃபீஸில் சோதனை பண்ண மாட்டாங்கன்னு. அதனால் சென்னை சிட்டியில் இருக்கக்கூடிய ஹைவேஸ் ஆஃபீஸில் பூரா துட்டு அடிக்க வச்சுருந்தார் வேலு. அந்த துட்டில் ஒரு ஒரு கணிசமான அமௌண்ட்டை எடுத்து செந்தில்ஜிகிட்ட கொடுத்தா இடி உள்ளே வராதல்லவா? இப்போ ஒரு பேர் எனது அருமை நண்பர் நேருவே சோதனை செஞ்சுருக்காங்க. மூர்த்தி ஏன் சோதனை செய்யலை? டாஸ்மாகில் லஞ்ச ஒழிப்புத்துறை போட்ட எஃப்ஐஆர் அடிப்படையில் தான் இப்போ உள்ளே வந்தாங்க. ஆமாம், 300 எஃப்ஐஆர் இருக்குது பத்திரப்பதிவு துறையில். அது டெண்டரின் அடிப்படையில் வந்து உள்ளே போகிறது இல்லை. ஆமாம், விஷயம் இருக்குது. சரி, நீங்கள் எல்லாம் ரொம்ப ப்ராப்பராக தான் உள்ளே போகிறீங்களா? பூந்து பார்க்க வேண்டியதானே? அதனால தான் மூர்த்தி வந்து தப்பிச்சிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மை நீங்கள் சொல்லுது ஒரு சரி. அப்போ டெண்டர் இருக்க வேலுவின் துறைக்கு ஏன் செல்லவில்லை? செந்தில்ஜி இருக்காரு. இருந்தார், திருத்தம். அவருக்கு அந்த திருச்சூர்லேருந்து அவருக்கு பதிலாக நியமித்தார்கள் அல்லவா? ஹரிகிருஷ்ணகுமார். அவரை போய் வேலை செய்ய சொல்லிட்டாங்களாம். அதனால் அண்ணன் வேலுவும் சேகர்பாபுவும் செந்தில்ஜி இருக்கார், நம்ம தப்பிச்சிடலான்லாம் நினைத்து கொண்டு இருக்கக்கூடாது. இந்த நேரத்தில் அமலாக்கத்துறையோட இந்த பணியை நாம் பாராட்டத்தான் வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். மற்ற மாநிலங்களை பற்றி எனக்கு தெரியாது, அதுக்காக அமலாக்கத்துறை டாமி இல்லை என்றும் நான் சொல்லவில்லை. அமலாக்கத்துறையை அப்படித்தான் பிஜேபி பயன்படுத்துகிறது. ஆனால் எல்லா வழக்கும் பொய் வழக்குன்னு நம்ம சொல்ல முடியாது இல்லைங்களா? திரு செந்தில் பாலாஜி வழக்கு எடுத்துக்கங்க, பொய் வழக்காது இல்லை. அதுபோல் மணல் விசாரணை, மணல் வழக்கில் வந்து அங்கங்கே தஞ்சாவூரில் ஒன்று, திருச்சியில் ஒன்று, அங்கங்கே மணல் கடத்துறது தொடர்பாக ஒரு சில வண்டியை பிடிச்சி எஃப்ஐஆர் போட்டிருப்பாங்க. அந்த எஃப்ஐஆரை பிடிச்சிக்கிட்டு உள்ளே வந்து 5300 கோடி ரூபாய்க்கு வந்து இவர்கள் மணலை கடத்தி இருக்கிறார்கள். 4300 சொச்சமோ ஏதோ ஒரு அமௌண்ட்டு மணலை கடத்தி இருக்கிறார்கள்னு ஐஐஎம் அஹமதாபாத் ஐஐடி கான்பூர்லேருந்துலாம் ட்ரோன்ஸ் எடுத்துகிட்டு வந்து அளந்து இவ்வளவு மணல் 3700 கோடி சொந்தம், டோன்ட் ரிமெம்பர் நவ், இவ்வளவு ஊழல் நடந்திருக்கிறது என்று கண்டுபிடித்தது இடி தான்.
அதே போல் ஒரு துறையையே விசாரணைக்கு உட்படுத்தலாம் என்பதை இந்த உலகிற்கு சொன்னதும் இடி தான். இன்னொன்று, லஞ்ச ஒழிப்புத்துறை டாஸ்மாக் வழக்கில் எஃப்ஐஆர்கள்லாம் பதிவு செய்திருக்கிறார்கள் என்றால் அது அந்த டாஸ்மாக் கடையில் கையாடல் செய்த மேலாளர்கள், மேற்பார்வையாளர்கள், விற்பனையாளர்கள் மீதான ஒரு புகார். அந்த புகாரில் ஒரு துறையையும் விசாரிக்கலாம் என்று துணிந்து அமலாக்கத்துறை சோதனையில் இறங்கிதான் அந்த முதல்வரின் குடும்பம் தொடர்பான ஆவணங்களை எல்லாம் கைப்பற்றினார்கள். அப்படி கைப்பற்றிய பிறகு இல்லை திமுகவில் ஒரு துறையை நீ எப்படி எடுப்ப, எந்த எஃப்ஐஆரில் அடிப்படையில் நீங்கள் உள்ளே நுழைஞ்சிங்க, அந்த ப்ரெடிகேட் அஃபென்ஸுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் என்று கேள்வி எழுப்பிய போது நீதிபதி எஸ்.எம். சுப்பிரமணியம் அவர்கள் தலைமையிலான அமர்வு இந்த சந்தேகங்களை எல்லாம் தெளிவுபடுத்தியது. இடி விசாரணை நடத்துகிறது என்றால் ஒரு துறையில் நடக்கக்கூடிய இந்த ஊழலை விசாரிப்பதற்கு தமிழக அரசு உதவ வேண்டும், இதுவே என் கட்டளை, இதுவே சாசனம்னு முச்சுவிட்டார். ஸோ இந்த நேரத்தில் அவர்களை பாராட்ட வேண்டும். ஸோ அந்த ஜெகன்மோகன் ரெட்டி எப்படி அந்த ஆந்திரா எஸ்ஐடி ஜெகன்மோகன் ரெட்டியை நோக்கி போகுதோ இதுலேயும் முதல்வரின் குடும்பத்தை நோக்கி இது செல்லும். இல்லை அதுலேயும் இடி நினைத்தாலோ இல்லை வருமான வரித்துறை நினைத்தா போயிருக்கலாம். ஏன் சந்திரபாபு நாயுடு அவர்கள் கேட்டு வாங்கியிருக்காரா, நான் ஜெகன்மோகன் ரெட்டியை பார்த்துக்கிறேன், என்கிட்டே விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு? இல்லை, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு விசாரிக்கிறதுக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்ல முடியாது. இல்லை சார், அதிகாரம் இருக்குது சார். இனிமேல் இடி வரலாம்ல. எஸ்ஐடி இப்போ விசாரிச்சுக்கிட்டு இருக்கு. எஸ்ஐடி ஜெகன்மோகன் ரெட்டிக்கு ஒய்எஸ்ஆருக்கு எதிராக எவிடன்ஸை எஸ்ஐடி எடுத்துட்டாங்கன்னா இட் வில் கம் இன், இட் வில் ஸ்டெப் இன். ஒய் நாட்? தமிழகத்தில் இவர்கள் ஆளுங்கட்சியாக இருப்பதால், ஆளுங்கட்சியே ஊழல் செய்து கொண்டிருப்பதால் இடி வந்தால்தான் இந்த ஊழல்கள் வெளியே வரும். இல்லை என்றால் ஆட்சி மாற்றம் ஏற்பட வேண்டும். ஆட்சி மாற்றம் ஏற்படுவதற்கே இடி உள்ளே வர வேண்டிய நிலைமை இப்போது ஏற்பட்டிருக்குது. கரெக்டுங்களா? இப்போ இடி உள்ளே வராமல் இருந்துச்சுன்னா ஓட்டுக்கு 2000 ரூபா தூக்கி அடிப்பாங்க. அப்போ அந்த பணபலத்தை அண்ணா திமுகவோ பாரதிய ஜனதா கட்சியோ விஜயோ சேர்ந்தால் கூட நீங்கள் அந்த பணபலத்தை சரி கட்ட முடியாது. அப்படி இருக்கும்போது இடியின் துணையோடு தான் நீங்கள் இங்கே தேர்தலை சந்திக்க வேண்டும் என்ற நிலைமை. அப்போது இடியின் துணையோடு தானே டெல்லியில் பாஜக வெற்றி பெற்றது. கேஜ்ரிவாலை எப்படி வென்றார்கள்? இடி மற்றும் சிபிஐ உதவியோடு தானே. அதனால் இங்கேயும் அதற்கான தேவை இருக்குது. பட் ஜோக்ஸ் அபார்ட், இடி டிட் அ கமெண்டபிள் ஜாப் இன் தி 2 years. இல்லை ஒன்றும் நம்ம குறைத்து மதிப்பிட முடியாது. நான் தொடர்ந்து நம்ம சேனலில் அதை ரிப்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம். இடி விசாரணை பின்னடைவு ஏற்படும் போதெல்லாம் அந்த மணல் விசாரணை தொடர்பாக எக்ஸ்டென்சிவ் கவரேஜ் நம்ம சேனலில் தான் டீட்டெயிலாக பண்ணியிருந்தோம். நாம் ஹிண்டு 2 பேருமே பண்ணியிருந்தோம். அந்த ட்ரோன் சர்வே உள்ளிட்ட எல்லா விஷயங்களையும் அந்த அதிகாரியெல்லாம் அதில் அந்த ஒரு சூப்பரண்டிங் இன்ஜினியர், சீஃப் இன்ஜினியர் ஒருத்தர் இருந்தார். அவர் மாற்றுவதெல்லாம் குறித்து விரைவாக தகவல்கள் எல்லாம் வெளியிட்டு, அப்புறம் யாரும் இதற்கு நீங்கள் அதாவது இந்த இடியோட விசாரணைக்கு ஒத்துழைக்கக்கூடாதுன்னு பிடபிள்யூவில் ஒரு சர்க்குலர் போட்டாங்க, ஞாபகம் இருக்கா? WRDயில் அதெல்லாம் நாம் தான் எக்ஸ்போஸ் பண்ணோம். அண்டு இப்போதும் இடிக்கு உதவி செய்வதற்காகத்தான் இந்த எஃப்ஐஆர்கள் மூடப்படுகின்றன என்ற விவரத்தை, யூசி உத்தரவில் இதெல்லாம் மூடப்படுகின்றன என்ற விவரத்தை நாம் கசிய விட்டது. அவங்களும் செக் பண்ணிட்டாங்க. இடி இதை செக் பண்ணதில் டிவிஎஸ் இந்த வேலையை ராத்திரி பகலாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று தெரிந்ததும் தான் அவர்கள் க்ளோஸ் பண்ணுறதா இருந்தால் பண்ணிட்டோம், டைரக்டரையே சம்மன் பண்ண வேண்டியதான் என்ற முடிவுக்கு அவர்கள் வந்து விட்டார்கள். ஏன்னா யுவர் சபர்டேஜிங் தி இன்வெஸ்டிகேஷன், அது அடிப்படையில் டைரக்டர் சம்மன் பண்ணுன்ட்டு முடிவுக்கு வந்துட்டாங்க. நான் ஏற்கனவே அந்த அங்கித் திவாரி மேட்டரில் இவர்கள் இடையே இருக்கக்கூடிய வாய்க்கால் தகராறு குறித்து சொல்லியிருக்கிறேன். அந்த அடிப்படையில் இடி விரைவில் பல அதிரடிகளை, தேர்தலை அடிப்படையாக வைத்து பல அதிரடிகளை அரங்கேற்ற இருக்கிறது. சரிங்க சார். ரொம்ப தூக்கமாக வருது இல்லை? இல்லை, கவனிச்சுட்டு ஓ ஓகே சார். அடுத்தது கார்ப்பரேஷன் பார்க்கிங் என்பது அந்த ஏதோ ஒரு வேதாளாக்காத மாதிரி திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்குது. நம்மளும் பேசிக்கிட்டே இருக்கோம். இன்றுடன் 4வது நாளாக அதை பேசிக்கொண்டிருக்கிறோம். அதோட தொடர்ச்சி என்ன சார்? அப்டேட் என்ன சார்? 2 மாதமாக அந்த பார்க்கிங்கில் மாற்றி செய்தி வெளிவந்து கொண்டிருந்த விஷயத்தை நான் சொன்னேன். நாம் தான் வெளியிட்டோம் இல்லைங்களா? ஆமாம் சார். சென்னை மாநகராட்சி ஆணையர் திரு குமரகுருபுரன் அவர்கள் இந்த பார்க்கிங்கில் என்னங்க எல்லோரும் இஷ்டத்துக்கு வசூல் செய்து கொண்டிருக்காங்கன்ட்டு டைம்ஸ் ஆஃப் இந்தியா இனிமேல் யாருக்கும் பார்க்கிங் கொடுக்காதீர்கள், கட்டணமே செலுத்தாதீர்கள் என்று சொன்னதன் அடிப்படையில் ஒரு தலைப்பாக வைத்து டைம்ஸ் ஆஃப் இந்தியா செய்தி வெளியிட்டிருந்தது அல்லவா? உடனே இவர் என்ன சொன்னார், நாங்கள் தான் வாய்மொழியாக டெக்ஸ்கோவை வசூல் பண்ண சொல்லிட்டோம் என்று சொல்லியிருந்தார். இதில் என்னென்ன ஊழல் எல்லாம் நடந்திருக்கிறது என்று பாருங்கள். சென்னை மாநகராட்சியில் டெக்ஸ்கோ அந்த
முன்னாள் இராணுவ வீரர்கள் நலவாரியம் இந்த பார்க்கிங் வேலையை கையில் எடுக்கும் வரை பொதுமக்களிடமிருந்து பார்க்கிங்க்கு கட்டணம் வாங்கக்கூடாது என்று மாநகராட்சி தீர்மானம் போட்டிருக்கு. தெரியுமா உங்களுக்கு? வாங்கக்கூடாதுன்னு தீர்மானம் எண் 233 கீழ் 2024. இந்த தீர்மானம் தொடர்பாக அரசு மாநகராட்சி செய்திக்குறிப்பே வெளியிடப்பட்டுள்ளது. பெருநகர மாநகராட்சி ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் டூர்க் மீடியா சர்வீஸ் லிமிடெட் மற்றும் எஸ்எஸ்டெக் என்ற நிறுவனத்திற்கு வாகன நிறுத்த கட்டண வசூல் பணிக்கான ஆணை வழங்கப்பட்டது. இந்நிலையில் 5 ஆண்டுகளுக்கு ஒப்பந்தம் கொடுக்கப்பட்டுள்ள இந்த நிறுவனத்தோட ஒப்பந்தம் முடிந்துவிட்டது. புதிய ஒப்பந்ததாரரை நியமனம் செய்யும் வரை தற்காலிகமாக தமிழ்நாடு முன்னாள் படைவீரர் கழகம், அதுக்கு பேர் சரியான தமிழ் வார்த்தை டெக்ஸ்கோக்கு, முன்னாள் படைவீரர் கழகம் மூலம் வசூல் பணி மேற்கொள்ளலாம் என மாநகராட்சி ஆணையர் ஆணை வழங்கியுள்ளார். ஓகேவா? அவர் ஆர்டர் போட்டார். ஆணையர் அவர்களின் ஆணையை தொடர்ந்து நிர்வாக நலன் கருதி டெக்ஸ்கோ நிறுவனத்தின் மேலாண்மை நிறுவனரை நேரில் சந்தித்து இந்த வசூல் பணியை மேற்கொள்ள கடிதம் அனுப்பப்பட்டது. அனுப்பப்பட்ட தேதி 16/6/2024. பதிலுக்கு டெக்ஸ்கோ என்ன சொல்கிறாங்கன்னா, வாகன நிறுத்த கட்டணம் வசூல் பணி மேற்கொள்ள போதிய பணியாளர் நியமிக்க கால அவகாசம் தேவை. மேலும் வருமானம் ஈட்டக்கூடிய சாத்தியமான இடங்களில் 10 இடங்களில் மட்டும் கட்டணம் வசூலிப்பதாகவும் பின்னர் படிப்படியாக பிற இடங்களில் வசூல் பணியை மேற்கொள்வதாகவும் மேலாண்மை இயக்குனர் அவர்களால் கேட்டுக்கொள்ளப்பட்டது. எனவே டெக்ஸ்கோ நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டு வந்த 70:30 விகிதத்தின் அடிப்படையில் நிறுவனத்தின் செலவுகள் மற்றும் பணியாளர்களின் ஊதியம் போக 70% மாநகராட்சிக்கு 30% டெக்ஸ்கோ நிறுவனத்திற்கு வழங்கவும் டூர்க் மீடியா நிறுவனம் மேற்கொண்ட 47 இடங்களில் வாகன வசூல் செய்த இடங்களை 47 இடங்களில் வாகனம் வசூல் செய்து கொண்டிருந்தார்கள். அதன்படி நீங்கள் இந்த அமௌண்ட்டில் நீங்கள் இந்த சார்ஜஸில் 2 வீலருக்கு இவ்வளோ, 4 வீலருக்கு இவ்வளோ என்று நீங்கள் வசூல் செய்து கொள்ளுங்கள் என்று உத்தரவிட்டு விட்டு அந்த இதில் கடைசியாக 3வது இதில் என்ன இருக்குன்னா, டெக்ஸ்கோ நிறுவனம் வசூல் பணி தொடரும் வரை சென்னை பெருநகர மாநகராட்சி எல்லைக்கு உட்பட்ட அனைத்து வாகன நிறுத்தும் இடங்களிலும் பொதுமக்கள் கட்டணமின்றி இலவசமாக வாகனங்கள் நிறுத்துவதற்கு ஏற்கனவே ஆணை பெறப்பட்டதற்கு இம்மன்றத்தின் பின்னேற்பு அனுமதி வழங்கப்படுகிறது. இப்போ ஃப்ரீயாக நீங்கள் நிறுத்திக்கிங்கன்னு சொல்லிட்டாங்க. இதை கார்ப்பரேஷன் கமிஷனர் குமரகுருபரன் சொல்லியிருக்கணுமா இல்லையா? சொல்லியிருக்கணும். அவரோட ஆர்டர் படி தானே இது நடக்குது. ஓரலாக நாங்கள் டெக்ஸ்கோ வசூல் பண்ண சொல்கிறோன்ட்டு எப்படி சொல்கிறாரு? இதில் என்ன இருக்குன்னா, டெக்ஸ்கோக்கு நாங்கள் கடிதம் கொடுத்தோம், அவர் அதுக்கு நியமிக்கிறதுக்கு பணியாளர்கள் இல்லை, அப்பவும் 10 இடத்துல மட்டும்தான் எங்களால் வசூலிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது முறையான ஒப்பந்தம் டெக்ஸ்கோவோடு நடக்கும் வரை இலவசமாக நிறுத்திக்கிங்கன்ட்டு நீங்கள் உத்தரவு போட்டிருக்கீங்க. இப்போ வசூல் பண்ணது யார்? இது மட்டுமல்லாமல் சென்னை உயர்நீதிமன்றத்தில் குமரகுருபரன் ஐஏஎஸ்க்கு எதிராக ஒரு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடுக்கப்படுகிறது. அந்த வழக்கில் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் ஒரு வழக்கறிஞர், நான் இந்த வழக்கு எண்ணில் ஒரு பொதுநல வழக்கு தொடுத்திருந்தேன். அந்த பொதுநல வழக்கில் ஜோன் 5 சென்னை மாநகராட்சி ஜோன் 5இல் அனுமதி இல்லாமல் ஏராளமான கட்டிடங்கள், இப்போ நீங்கள் ஒரு வீடு கட்டணும்னா வீடு கட்டுறதுக்கு ப்ராப்பர் பிளானிங் பர்மிஷன் வாங்கணும். அது மாதிரி பிளானிங் பர்மிஷன் வாங்கணும். பிளானிங் பர்மிஷன் வாங்காமல் கட்டிய கட்டிடங்கள் மீது நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நான் பொதுநல வழக்கு தொடுத்திருந்தேன். அந்த பொதுநல வழக்கில் பதில் சொன்ன சென்னை மாநகராட்சி திரு குமரகுருபரன் தான் அஃபிடவிட்டை ஃபைல் பண்ணுறார். சென்னை மாநகராட்சி எல்லையில் ஜோன் 5இல் மொத்தம் 7061 கட்டிடங்கள் ஆய்வு செய்யப்பட்டன. ஆய்வு செய்ததில் விதிகளை மீறி கட்டப்பட்ட கட்டிடங்களாக கண்டறியப்பட்டு நோட்டீஸ், வேலைகளை நிறுத்துங்கள் என்று நோட்டீஸ் வழங்கப்பட்ட கட்டிடங்களின் எண்ணிக்கை 6112. அதன் அடிப்படையில் அதற்கு பிறகு அந்த 7061இல் வேலைகளை நிறுத்துவதோடு அல்லாமல் இதற்கு மேல் நீங்கள் வேலை செய்யக்கூடாது லாக் அண்ட் சீல் நோட்டீஸ் இஷ்யூ பண்ண கட்டிடங்களின் எண்ணிக்கை 1536. நீங்கள் உடனடியாக இந்த வீட்டை காலி செய்யுங்கள் என்று அறிக்கை நோட்டீஸ் அளித்த கட்டிடங்கள் எண்ணிக்கை 605. பூட்டி சீல் வைக்கப்பட்ட வீடுகளின் எண்ணிக்கை 169. இதற்கு எதிராக எங்களுக்கு வந்துள்ள மேல்முறையீடுகளின் எண்ணிக்கை 234 அப்படின்னு ஒரு அறிக்கையை சப்மிட் பண்ணுறார். அறிக்கை சப்மிட் பண்ண உடனே கோர்ட்டு 17/12/2021 அன்னைக்கு
ஒரு இன்ட்ரீம் ஆர்டர் போடுறாங்க. இந்த மாதிரி இவ்வளோ பில்டிங்ஸ் வந்து வயலேஷன் பண்ணி கட்டியிருக்காங்க, நாங்கள் நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கோம். 31 மார்ச் 2022க்குள்ளே நாங்கள் இது சம்மந்தமாக என்ன நடவடிக்கை எடுத்தோம் என்பதை நீதிமன்றத்திற்கு தெரிவிக்கிறோம்னு சொல்லிட்டு போட்டுட்டாங்க. இதனால் ஏப்ரல் 2022க்கு இந்த வழக்கு தள்ளி வைக்கப்படுகிறது. தள்ளி வச்ச உடனே அந்த வழக்கு தள்ளி வைக்கப்படுகிறது. சரிங்களா? தள்ளி வச்சபடி இவர்கள் நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் அல்லவா? தள்ளி வைத்தபடி நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் அல்லவா? ஸோ சென்னை உயர்நீதிமன்றம் கடந்த 22/4/2025 அன்று, அதில் வந்து அந்த கேஸில் ரெஸ்பாண்டன்ட் வந்து குமரகுருபரன் IAS மீது கண்டெம்ட், நீதிமன்ற அவமதிப்பு தொடுக்க வேண்டும் என்று நீங்கள் நன்றாக பார்க்க வேண்டும். நீதிமன்றம், சென்னை உயர்நீதிமன்ற தலைமை அமர்வு என்ன உத்தரவு பிறப்பித்திருக்கிறது என்று போடுறேன். அந்த வழக்கு என்னன்றதை நான் சொன்னேன். இந்த மாதிரி நிறைய அனுமதி இல்லாமல் கட்டடங்கள் கட்டப்பட்டிருக்கு. அந்த கட்டடங்களை எல்லாம் இன்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு தப்பாக கட்டியிருந்தாங்கன்னா இடிக்கணும், அதுக்கு நோட்டீஸ் கொடுக்கணும் அப்படின்ட்டு நாங்கள் கேட்டிருந்தோம். நீங்களும் வந்து அந்த ரிப்போர்ட்டெல்லாம் சப்மிட் பண்ணுங்கன்ட்டு உத்தரவு போட்டிருந்தீங்க. பாருங்கள், எந்த உத்தரவையும் இவங்க இதுவரைக்கும் அந்த அறிக்கையெல்லாம் ப்ராப்பராக கொடுக்கல. நீதிமன்றத்தின் உத்தரவை இவர்கள் மதிக்கவில்லை என்று அவர்கள் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார். அப்போது அந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு விசாரணைக்கு வரும்போது சென்னை உயர்நீதிமன்றத்தில் மாநகராட்சி தாக்கல் செய்த மனுவின் மீது திருப்தி அடையாத சென்னை உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை போட்டிருக்கிறது. இந்த மாதிரி நாங்கள் இந்த டேட்டில் subsequent thereto, one Kumaragurubaran IAS, Commissioner of Corporation of Chennai, filed an affidavit dated 22/2/2025, in which he has averred in paragraph 13 as under 1/1/2022 முதல் 10/2/2025 வரை 4115 ஸ்டாப் ஒர்க் நோட்டீசஸ் மற்றும் 1966 லாக் அண்ட் சீல் நோட்டீசஸ் வேர் issued in all zones 1 to 15 in view of the aforesaid affirmance the grievances of the petition. அதாவது அவர் சொன்னபடி நாங்கள் ஆக்ஷன் எடுத்துட்டோம், இவர் இனிமேல் இதில் பேசுறதுக்கு ஒன்றுமில்லை என்று சொல்லியிருந்தார் அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு ஹைகோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஃபஸ்ட்டு பெஞ்சு அந்த ஆர்டரில் என்ன போடுறாங்கன்னா, ஸ்ட்ரேஞ்ச்லி அண்ட் வி வுட் சே இன்டென்ஷனலி. புரியுதா என்னென்ன? சொல்லுங்கள் இன்டென்ஷனல் என்னென்னு, அப்போ தான் தூக்கம் கலையும். அதனால தான் சொல்கிறேன். நல்லா பிரியாணி சாப்பிட்டுட்டு உட்காந்திங்கன்னா இரியா, உனக்கு தானே தூக்கம் வருது, நான் கண்ட்ரோல் பண்ணுறேன். ஓகே. ஸ்ட்ரேஞ்ச்லி இவங்க ஒரு வாரத்தை கூட பேசல, இன்டர்வியூ ஆரம்பிச்சது. அது கரெக்டு தான், முக்கா தூக்கம். இல்லை, மக்களோட கோரிக்கையை ஏற்ற குறுக்களை பேசாமல் இருக்கேன். சிஜி ஆர்டர் படிக்கிறேன். இது ரொம்ப சீரியஸான வேர்ட்ஸு. இதில் ரெஸ்பாண்டன்ட் யார்? குமரகுருபரன். ஸ்ட்ரேஞ்ச்லி அண்ட் வி வுட் சே இன்டென்ஷனலி. சரியான தமிழ் வார்த்தை சொல்லுங்க. வேண்டுமென்றே. இதெல்லாம் வேண்டுமென்றே, உள்நோக்கத்தோடு. உள்நோக்கத்தோடு. The commissioner has chosen not to give details of the notices or file a typed set of the notices. நான் இவ்வளோ நோட்டீஸ் கொடுத்துருக்கேன்னு சொல்கிறாருல்ல, அந்த யார் யாருக்கு நோட்டீஸ் கொடுத்தேன் டீட்டெயில் ஏன் கொடுக்கல? ஒன்று. And the commissioner has chosen not to state whether those notices have been responded to. நீங்கள் நோட்டீஸ் அனுப்பிச்சிங்க, அந்த நோட்டீஸுக்கு பதில் வந்திருக்கா? 2. 3. பதில் வந்தாலும் வரவில்லை என்றாலும் நீங்கள் அனுப்பிய நோட்டீஸுக்கு பிறகு என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள் என்று 3. 4. சரி, அப்படி விதிகளை மீறி கட்டப்பட்ட கட்டிடத்தை இடித்திருக்கிறீர்களா? இந்த விஷயத்தை எல்லாம் வேண்டுமென்றே உள்நோக்கத்தோடு குமரகுருபரன் சொல்லவில்லை என்று சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு ஆர்டராக போட்டிருக்காங்க. ஒரு விஷயம் சொல்லலாம். சொல்லுங்கள். இப்போ வந்து கிட்டத்தட்ட 6000 வீட்டுக்கு மேலே வந்து என்கொயரி பண்ணியிருக்கோம், சீல் வச்சுருக்கோம், 600க்கு மேற்பட்ட இடங்களை சீல் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கல்ல. அவர் அப்படி பண்ணியிருந்தால் வந்து அது மிகப்பெரிய ஒரு விஷயமா மாறி இருக்கும், பேசு பொருளாக இருக்கும். அங்கே வந்து நியூஸ் சேனல் போயிருக்கும். அது லைக் சென்னையை பொறுத்த வரைக்கும் அது பூகமாக வச்சுருக்கும் சார். ஆனால் அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து சென்னையில் நடக்கவே இல்லைன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். நான் படித்த செய்திகளில் அப்படி ஒரு விஷயம் இல்லை, நடக்கலை. நடந்தால் தானே. அடுத்ததாக ஜட்ஜு சொல்கிறாரு, இன் paragraph 14 it is only stated that corporation has also taken further action and locked and sealed unauthorized deviated buildings around 242 where locked and notice sealed issued from so and so date within the limits of corporation. 4115 ஸ்டாப் ஒர்க் நோட்டீசஸ் கொடுத்துருக்கு, 1166 லாக் அண்ட் சீல் நோட்டீஸ் கொடுத்துருக்கு. ஓகேவா? இது மொத்தம் இது ரெண்டையும் சேர்த்தாலே 6000 வருது. என்ன? ஆனால் 242 கட்டிடங்கள் மட்டும்தான் சீல் வைக்கப்பட்டு இருக்கிறது என்று கமிஷனர் சொல்கிறார். 6000 பில்டிங் வயலேஷனாக இருக்குது, ஆனால் 242 நம்பர் மட்டும்தான் சீல் ஆகிருக்கு.
He has not explained why only a small number of buildings have been locked and sealed. அது போட்டுட்டு the fact that they are going slow gives an impression that Greater Chennai Corporation does not want to take action against the violators. விதிகளை மீறி கட்டிடம் கட்டுபவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்க சென்னை மாநகராட்சி தயாராக இல்லை என்று இந்த நீதிமன்றம் கருதுகிறது. இந்த அளவுக்கு ஓப்பனாக ஒரு சென்னை மாநகராட்சியின் ஆணையர் மீது ஒரு தலைமை நீதிபதி இப்படி குற்றம் சாட்டி இந்த செய்தி ஊடகங்களில் டைம்ஸ் ஆஃப் இந்தியா மட்டும் கவர் பண்ணியிருந்தாங்க. இதை ஊடகங்களில் வந்திருக்கிறது. குறைந்தபட்ச நடவடிக்கை முதல்வர் எடுக்க வேணாமா? இது அவரது அரசின் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டா இல்லையா? 6000 பில்டிங்கை வயலேட் பண்ணியிருக்காங்க. நீ 242 பில்டிங்க்கு மட்டும் என் சீல் வச்சுருக்க. அப்போ அதுக்கு என்ன காரணம் என்று புரிந்து கொள்ள முடிகிறதா? இல்லை ஆதாயம் அடைந்தார்களா? வேற என்னப்பா இருக்க முடியும்? நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு லியோ. வீடு கட்டிகிட்டு இருக்கிற, திடீர்னு வந்து லாக் அண்ட் சீல் நோட்டீஸ் கொடுக்குறாங்க. நீ ரெஸ்பாண்ட் பண்ணாமல் பரவாயில்ல நீ லாக் அண்ட் சீல் நோட்டீஸ் வச்சுக்க, நான் பாட்டு கட்டிட்டு நீ கட்டுவீங்க? யாராலையாவது முடியுமா அது? அப்போ அத்தனை பேரும் போயிருப்பானா? ஒன்று வயலேஷனை நிறுத்தியிருக்கணும், வயலேஷன் நிறுத்தலைன்னா இடிச்சிருக்கணும் அந்த கட்டிடத்தை. அதுதான் கேட்குறாரு. 6000 பேர் பில்டிங் வயலேஷன் இருக்குது, நீ 242 பேருக்கு தான் வந்து டெமாலிஷன் நோட்டீஸ் ஆர் லாக் அண்ட் சீல் வச்சுருக்கீங்க. 6000 கட்டடத்தில் 242. ஏன் இந்த நம்பர் ஸ்மாலாக இருக்குன்னு கேட்குறாங்கன்னா எவ்வளோ வெட்ட வெளிச்சமாக மாட்டிக்கிட்டு இருக்காங்க தெரியுதா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பாண்டண்ட்டு குமரகுருபரனே நேம்ட் ரெஸ்பாண்டண்ட். கார்பரேஷன் கமிஷனர் சென்னை இல்லை, குமரகுருபரன் குமரகுருபரன் ஐஏஎஸ் நேம்ட் ரெஸ்பாண்டண்ட்டு. இப்போ இந்த பார்க்கிங் மேட்டர்லேயே மாட்டினாரா? தொடர்ந்து அடுத்து இது நடக்குதா? என்ன ரெஸ்பாண்ட் பண்ணார் குமரகுருபரன்? எதுக்கு இதுக்கு இதுவா? இந்த வழக்கு வந்து மீண்டும் இவர் அரசு வழக்கறிஞர் இன்னும் ஒரு வாரத்தில் மனுதாரர் கேட்ட விவரங்களை நாங்கள் அவருக்கு கொடுத்து விடுகிறோம். அண்ட் 30/4/2025 நாங்கள் மனுதாரர் கேட்ட விவரங்களை கொடுத்து விடுகிறோம்னு சொல்லின உடனே 3/6/2025 இந்த வழக்கை, கோடை விடுமுறை அல்லவா, அதனால் வழக்கை தள்ளி வைத்திருக்கிறார்கள். நான் மனுதாரரை கேட்டேன், சார் 30 நாளுக்குள்ளே உங்களுக்கு டீட்டெயிலாம் கொடுத்துருக்கதா சொல்கிறாங்களே, கொடுத்துட்டாங்களான்னு கேட்டேன். எதுவுமே கொடுக்கலன்றார். என்ன சார் பண்ண போகிறீங்கன்னு எதுவுமே கொடுக்கலன்றதை 3/6 அன்னைக்கு சொல்லி குமரகுருபரனுக்கு நீதிமன்ற அவமதிப்பு வழக்குக்கு தண்டனை தாருங்கள் என்று நீதிமன்றத்திடம் நான் கேட்க போகிறேன், சீனியர் அட்வொகேட்டை என்கேஜ் பண்ண போகிறேன் சார்னு சொல்லியிருக்காரு. எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கியாப்பா ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இப்படி தப்பும் தவறுமா டீட்டெயில்ஸ் கொடுத்து? இப்போ தானே போட்டாங்க காலேஜ் எஜுகேஷன் டைரக்டருக்கு 50 லட்ச ரூபா. இப்போ இவங்க ஒண்ணுமே ஏன் சார் சொல்லாம இருக்கணும்? ஏதாவது ஒண்ணு சொல்லுவாங்கல்ல ரெஸ்பாண்ட் பண்றதுக்கு. இல்லைன்னா 50 லட்ச ரூபா மக்கள் வரி பணத்தை செலவு பண்ணி தூக்கிட்டு சுப்ரீம் கோர்ட்டு போய் ரோகத்துக்கு வச்சு சுப்ரீம் கோர்ட்டு போவாங்க. உங்களுக்கு நீதிமன்றத்தின் மீது அச்சம் இருந்தால் இதை செய்வார்களா? அப்போ நீங்கள் வசூல் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. எங்கெங்கெல்லாம் பில்டிங் வயலேஷன் ஆகிருக்கோ அங்கெல்லாம் நீங்கள் வசூல் பண்ணிட்டுருக்கீங்க இல்லையா? நோட்டீஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நடவடிக்கை. ஏன்னா நோட்டீஸ் வாங்கின பிறகு எந்த கட்டிட உரிமையாளரும் பரவாயில்ல பண்ணி நோட்டீஸ் கொடுத்தா கொடுத்துக்குமான்லாம் இருக்க மாட்டாங்க, இருக்கவும் முடியாது, அது சாத்தியமே இல்லை. அப்படி இருக்கும்போது இவ்வளவு பேர் நோட்டீஸை வாங்கிட்டு நீங்கள் ஃபர்தர் ஆக்ஷன் எடுக்காமல் இருக்கீங்கன்னா அதுக்கு என்ன மீனிங்கு? கார்பரேஷனில் மட்டும் இந்த கடந்த ஒரு வாரத்தில் நம்ம எவ்வளோ ஊழலை பேசிட்டோம் தெரியுதா? கக்கூசில் ஆரம்பிச்சு. ஆனால் எருமை மாட்டின் மீது மழை பெய்தார் போல் எது குறித்தாவது கவலைப்படுகிறார்களா? இன்னொன்று, செய்தித்தாள் நிருபர்கள் வந்து என்னாச்சு சார்னு கேட்டால் இஷ்டத்துக்கு பொய்யா புழுகிறாங்க. கவனிச்சிங்களா நீங்கள்? வாய்க்கு வந்த தகவலை சொல்கிறது. குமரகுருபரனே நாள் ஒரு இது சொன்னார், மறுநாள் வாய்மொழியாக நாங்கள் வசூல் செஞ்சு கொள்ள சொன்னோம், ஆனால் கேஷாக வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டோன்னாரு. அதுக்கப்புறம் கேஷாக வாங்கிட்டு இருக்காங்க. எப்படி இந்த பால்கோலில் நடக்குது தெரியுதா? ஆட்சி கட்டுப்பாடின்றி சென்று கொண்டு இருக்கிறது என்பது புரிகிறதா உங்களுக்கு? 2 பேருக்கு இன்னும் தூக்கம் கலையிலடா. சார் மதுரையில் வந்து விஜய் வந்து ரோட் ஷோ நடத்தலை. அந்த வழியாக அப்படி போகும்பொழுது சொல்லிட்டு போனார் ரசிகர்கள்ட்ட. சொல்லிட்டு போகும்போது ஒரு போலீஸ் என்ன பண்ணிக்கிறாரு, லீவ் சொல்லிட்டு வந்து தளபதி அவர்களை பார்க்க வந்திருக்கிறாரு. கதிரவன் மார்க்ஸ் காவலர் பேர், அதை சஸ்பெண்ட் பண்ணிக்கிறாங்க. அது சரியான நடவடிக்கை. நீங்கள் உங்களுக்கு என்ன தோணுது, உங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்குல்ல, அதை சொல்லுங்கள் சார். நான் வந்து லீவ் எடுத்துட்டேன். எனக்கு வந்து அன்றைக்கி வந்து சம்பளம் இல்லை அந்த லீவ் வந்து ஏதாவது ஒரு நாளில் போய்ட்டுன்னு வச்சுங்க. அந்த நாளில் வந்து நான் என்னென்னா பண்ணிக்கலாம். நான் சட்டத்துக்கு போகிறப்பா எதுவும் பண்ணல. நான் என்ன தான் காவலராக இருந்தாலும் நான் வாக்களிக்கும் போது ஒரு கட்சிக்கு வாக்களிக்க தான் போகிறேன், தப்பா இல்லை, ஓகேவா? நான் அதற்காக நான் போய் நிற்கிறேன், வரவேற்கிறேன். அதில் என்ன தவறு இருக்குது? ஓகே, நீங்கம்மா என்ன லீவுன்னு கேட்டிருக்கான்னு தெரியல. உடம்பு சரியில்லை, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அது மாதிரி. அதனால் அதை வச்சு ஏதாவது இது மாதிரி சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்களான்னு தெரில. இப்போது இங்கே வந்து நீங்கள் பொதுவாக நம்ம பேசிகிட்டு இருந்ததில் எல்லா போலீஸும் கட்டுப்பாடோடு இல்லை, சோஷியல் மீடியாவில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, செஞ்சிட்ருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது தளபதியை பார்க்க சென்றது அத்தகைய குற்றமா?
லாஜிக்கலாக தான் இருக்குது. என்னென்னா நேற்று ஒரு விஷயத்தை முக்கியமாக பார்க்க வேண்டும். அவரை ஃபஸ்ட்டு இதை சொல்லிடுறேன். அவரை சஸ்பெண்ட் பண்ணது சரி. நீங்கள் சொன்னீங்க லீவு எடுத்துட்டீங்க, அது அவரோட நாள், அவர் என்ன வேணாலும் பண்ணுவார் சார் அப்படின்ட்டு. நீங்கள் விஜய் பார்க்க போகிறேன்னு லீவ் எழுதி கொடுத்துட்டு போயிருக்கணும் சார். இல்லை நான் வேறு எங்கேயோ போகிற வேலை விஜய் வராருன்னு சொல்லிட்டு போகிறேன். அது ஏன் சார் விஜய் கலரில் துண்டுலாம் போட்டு நிற்கிறீங்க கட்சி கூட்டி? ஒருத்தர் மரத்தில் ஏற போனார், அப்போ இந்த துண்டை கொஞ்சம் வச்சுக்கோங்க, டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். வேறு யாரோ அவர் என் தோளில் போட்டு விட்டாங்க. அன்னைக்கு விஜய் அவர்கள் அங்கே போகும் அந்த தினம், விஜய் அவர்கள் சென்ற அந்த தினம் அழகர் ஆற்றில் இறங்கும் தினம். உங்களுக்கு இது போல் ஒரு மேஜர் ஈவெண்ட் ஃபெஸ்டிவல்லாம் இருந்துச்சுன்னா அவ்வளவு பேரோட லீவை கேன்சல் பண்ணி மொபிலைஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு மேன் பவர் ஷார்ட்டேஜ் இருக்கும். அங்கே என்ன எஸ்கார்ட்டு கூட்டு போவாங்களே, ஒரு மாதம் வண்டியில், போலீஸ் வண்டியில் தானே நான் வாழ்ந்துருந்தேன். போகும்போதும் வரும்போதும் அவங்க போயிட்டு டியூட்டி முடிச்சுட்டு புழலில் என்னை இறக்கி விடுறதுக்கு வரும்போது அடுத்த டியூட்டி வந்துடும் வாட்ஸ்அப்பில். அள்ளுவாங்க. ஐயோ இப்போ தான் சார் எஸ்ஐட்ட சொல்லுவாங்க, சார் லேட்டாக வந்தோன்னு சொல்லுங்கள் சார், நாளைக்கு ஆஃப் எடுத்துக்கலாம் சார் அப்படின்னு. அதுக்குள்ளே இல்லைப்பா குளித்தலை டியூட்டியான், எஸ்கார்ட் டியூட்டியான் சொல்கிறாங்க. ஸோ மேன் பவர் எப்போவுமே ஷார்ட்டேஜ் இருக்கும். ஸோ அதுவும் இந்த மாதிரி அழகர் ஆற்றில் இறங்குவது போன்ற இந்த ஃபெஸ்டிவலுக்கு மேன் பவர் அப்போ எப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, யாராவது லீவில் இருந்தால் லீவை கேன்சல் பண்ணிட்டு வாங்க. அப்போ போய் இவர் என்ன, எனக்கு நான் இந்த ஊகத்தின் அடிப்படையில் சொல்லியிருக்கேன், வீட்டில் அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக்கு இவருக்கு ஹார்ட் அட்டாக்குன்னு எழுதி கொடுத்துருப்பார். எழுதி கொடுத்திய மாஸ்க்கு போட்டு இல்லை குறைஞ்சது ஒரு மறு வச்சுக்கின்னு போயிருக்கணும்ல. போயிட்டு அந்த விஜய் கட்சி துண்டு போட்டுக்கின்னு போயிட்டு அங்கே போய் நின்று அதுவும் பால் பாக்கெட்டு பக்கத்தில் நின்றுக்கிற நீ மூஞ்சிலே அடிச்சிருப்பானுங்க. சஸ்பெண்ட் பண்ணது சரி. நீங்கள் ஒரு போலீஸ் ஆஃபீஸர், உங்கள்கிட்ட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை சார் ஆப்ரேஷன் சொல்லிட்டு போயிட்டு டிவியில் விஜய் கட்சி கொடியோடு நிற்கிறத பார்த்தீங்கன்னா நீங்கள் சஸ்பெண்ட் பண்ணலன்னா நீங்கள் அதிகாரியே கிடையாது. புரியுதா? இது ஒரு குற்றமா என்று நீங்கள் கேட்கிறீர்களே, குற்றம்தான். உங்களுக்கு அரசு வேலையை விட விஜயை போய் பார்த்து பக்கத்தில் பால் பாக்கெட் அடிக்கிறது முக்கியமாக இருந்துச்சுன்னா ரெசிக்னேஷன் லெட்டர் எழுதி கொடுத்துட்டு போங்க சார், விஜய் கூடவே போங்க. உங்களை யாரும் தடுக்கலை. இங்கே வந்தது ஓடி லாங் ஜம்ப் பண்ணி கயிறேறி இந்த வேலைக்கு வந்தது போலீஸ் வேலைக்கு பார்க்குறதுக்கு. கரெக்டாக? போலீஸ் வேலைக்குன்னு டிசிப்ளின் இருக்குது, ரூல்ஸ் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணுங்கள். 2 ஈவெண்ட் நடக்குது மதுரையில். ஒன்று அழகர் ஆற்றுல இறங்குறாரு, இன்னொன்று விஜய் வர்றாரு. 2க்கும் போலீஸ் ஸ்ட்ரென்த்து தேவை. அப்படி இருக்கும்போது ஏதோ நீங்கள் சொன்ன அந்த அவசர காரணத்தை நம்பி உங்களது உயரதிகாரி உங்களுக்கு விடுமுறை அளிக்கிறார். டிவியில் பால் பாக்கெட்டு பீச்சிருக்கிற நீ எப்படி நடவடிக்கை எடுக்காமல் இருப்பாங்க? இதே போல் உங்களுக்கு நினைவு இருக்கிறதா இல்லையான்றது தெரியவில்லை. ஜல்லிக்கட்டு நடந்த சமயத்தில் ஒரு போலீஸ்காரர் மைக்கை வாங்கி பேசினார் தெரியுமா? கூட்டத்தை பார்த்தோன்னே குஷி ஆகிட்டே அவர் சஸ்பெண்ட் பண்ணாங்க தெரியுமா? இல்லை சஸ்பெண்ட் பண்ணாங்க, அப்புறம் எதிர்ப்பு வந்துச்சு, அப்புறம் சஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஒழுங்கு நடவடிக்கை எடுத்துட்டாங்க. சஸ்பெண்ட் பண்ணணும். மெரினாவில் ஜல்லிக்கட்டில் கூட்டம் கூடுகிறது என்றால் அந்த கூட்டத்தை பாதுகாப்பு அளிக்க ஒழுங்குபடுத்த தான் நீங்கள் இந்த வேலைக்கு போகிறீங்க. கூட்டத்தை பார்த்தோன்னே குஷியாகி வாழ்க தமிழர் பண்பாடுன்னு மைக்கெல்லாம் வச்சிங்கன்னா போப்பா இந்தப்பா சஸ்பென்ஷன் கொடுத்துருவாங்க. டிசிப்ளினரி ஃபோர்ஸ் மாதிரி. இதனால் தான் வருண்குமார் இன்ஸ்டாவில் ரீல்ஸ் போடுறது ஒழுங்கீனமான செயல்னு நான் சொல்கிறேன். ஒரு அரசியல் கட்சி தலைவர் திறன்நிதி திருடன் நீ எழுதுறது ஒழுங்கீனமான செயல். அப்போது நீ ஒழுங்காக இருந்தால் தான் கீழே இருக்க கான்ஸ்டபிளை ஒழுங்காக வேலை பார்க்க முடியும், அவரை ஒழுங்காக நடத்த முடியும். உயரதிகாரி ஒழுங்கினமாக இருந்தால் அவரை சஸ்பெண்ட் பண்ணிட்டு சரி. நாளைக்கு அப்புறம் உண்மையிலே இதனால் உண்மையான எமர்ஜென்சிக்கு லீவ் கேட்குறவங்க லீவ் கொடுக்க மாட்டாங்கல்ல. அந்த விஜய் டியூட்டிக்கு பந்தோபஸ்துக்கு போடப்பட்டிருந்துருக்கலாம். இவர் டியூட்டியில் இருந்திருந்தாருன்னா இல்லையா? லீவ் போட்டு போய் கலர் துண்டு போட்டு போய் அங்கே நின்னீங்கன்னா சஸ்பெண்ட் தான் பண்ணுவாங்க. பல்வீர் சிங் இந்த பல்ல பிடுங்கினார்ல, ஆமாம், பல்வீர் சிங் அவர்கள் சரியாக ஹியரிங்கே ஆஜராகலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சார். சஸ்பெண்ட் பண்ணாங்க. அந்த விஷயம் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டது. ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரு இப்போ தான் வந்திருக்காரு சர்வீஸுக்கு, இந்த மாதிரி பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தொடக்க காலத்தில் பேசுனீங்க. அந்த கேஸ் இப்படியே முடிஞ்சிடுமா, இல்லை பல்வீர் சிங்குக்கு தண்டனைக்கெலாம் வாய்ப்பு இருக்கா சார்? பல்வீர் சிங்குக்கு தண்டனைக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் சட்டத்தை மதிக்க வேண்டிய ஒரு காவல்துறை அதிகாரி, ஒரு ஐபிஎஸ் அதிகாரி நீதிமன்றத்தில் ஆஜராகாமல் 2 வருடங்களாக நீதிமன்றத்தை ஏமாற்றி வருகிறார். வாரண்ட் பிறப்பிக்காமல் நீதிமன்றம் என்ன செய்து கொண்டிருக்கிறது என்பது தான் எனக்கு வியப்பாக இருக்கிறது. சிபிசிஐடி இந்த வழக்கை புலனாய்வு செய்தது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், 17/12/2024 டிசம்பரில்
ஒரு நாள் ஹாஸ்பிட்டல் செக்கப்புக்கு போகிறதுனால மதுரை கோர்ட்டுக்கு என்னால் போக முடியல. 12 மணிக்கு அங்கே வாரண்ட் இஷ்யூ பண்ணி இங்கே அரெஸ்ட் பண்ணாங்களா? பல்வீர் சிங்க்கு முதலில் நீதிமன்றத்தில் அப்பியர் ஆக வேண்டிய தேதி என்ன தெரியுமா? 13 டிசம்பர் 2023. ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு சார். 2 வருஷம் ஆகுதுமா. 23 to 24, 24 to 25 இல்லையே, 25 இப்போ தான். 1.5 வருஷம் ஆகுது. 10 ஹியரிங் முடிஞ்சிருது. ஒன்று கூட ஆஜராக ஒன்று கூட பேர் ஆகல. இந்த வழக்கை நடத்துவது சிபிசிஐடி. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன்னா, சிபிசிஐடியின் உயரதிகாரி அன்பு எப்படி ஒரு மதுரை தினகரன் ஊழியர்கள் கொலையை மேற்பார்வை செய்தார் என்று நான் சொல்லியிருக்கிறேன் அந்த கதையை. இப்போ இது சிபிசிஐடி தானே ப்ராசிக்யூட்டிங் ஏஜென்சி. சார் வரலன்னா வாரண்ட் இஷ்யூ பண்ணுங்கன்னு கோர்ட்டில் போய் கேட்க வேண்டியது யாரோட வேலை? சிபிசிஐடி போய் கேட்டு வாரண்ட் இஷ்யூ பண்ணியிருந்தாங்கன்னா இன்னொன்று இவரை கண்டுபிடிக்கிறது ஒன்றும் கஷ்டம் இல்லை. டிஎஸ்பி ஸ்பெஷல் போலீஸ் பட்டாலியன் 8th பட்டாலியனில் அசிஸ்டன்ட் கமாண்டண்ட்டாக இருக்கார், டியூட்டியில் இருக்கார். நீ டியூட்டியில் இருக்காது சம்மன் வாங்கிட்டு எப்படி வராமல் இருப்ப? கோர்ட்டு டேட் என்றைக்குன்னு தெரியும்ல. கோர்ட்டை எப்படி ஏமாத்துறாங்க தெரியுதா? இன்றைக்கி டேட்டு இன்றைக்கி இப்போ வந்து இந்த 13 டிசம்பர் 2023 இன்றைக்கி கோர்ட்டு சாஃப்ட்வேர்லாம் வந்துருக்கு. என்றைக்கு ஹியரிங் இருக்குதுன்னு தெரியும்ல. ஏன் 1.5 வருஷமாக வரல பல்வீர் சிங் வரவில்லையே. இந்த வழக்கையெல்லாம் ரிவ்யூ பண்ணி ப்ராசிக்யூஷன் ஒழுங்காக நடக்குதா, ட்ரையல் ஒழுங்காக நடக்குதான்னு பார்க்க வேண்டியது சிபிசிஐடி ஐஜி அன்போட வேலை தானே. பார்க்குறாரா? ஐபிஎஸ்னால் 1.5 வருஷமாக கேஸோட வாய்தாக்கு வராமல் இருந்துச்சுன்னா விட்டுருவீங்களா கண்டுக்காமல்? எப்படி இந்த பல்வீர் சிங்கை பாதுகாக்கிறார்கள் தெரியுதா? இதுதான் சிபிசிஐடியோட லட்சணம். அந்த பாதிக்கப்பட்டவனுக்கு நீதி வாங்கி தரணும் போய் ஒரு சின்ன அடிதடி கேஸில் போய் பல்ல பிடுங்குறாங்க கொரடா வச்சு. இதை ப்ராசிக்யூட் பண்ணணும்னு கிரைம் பிரான்ச் ஐடி மாதிரி ஒரு ப்ரொஃபஷனல் ஏஜென்சிக்கு தோணல, தெரியுதுங்களா உங்களுக்கு? சார் இங்கே வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நிறைய பங்களாதேஷிகள் குறிப்பாக தமிழ்நாட்டில் வந்து இங்கே குடியேறி இருக்காங்க, ஹிந்தி பேசுவாங்க, அதனால் வட மாநிலத்தவர் அப்படின்ற அடிப்படையில் இங்கே இருக்காங்க. ஸோ அது வந்து தேசத்தோட பாதுகாப்புக்கே ஒரு சவாலாக இருக்குது இப்படின்ற விஷயங்கள்லாம் நம்ம பேசினோம். இப்போ கூட ரீசெண்டாக வந்து என்ஐஏயே இங்கே சென்னையில் குன்றத்தூரில் பிடிச்சாங்க 33 பேர். இப்போ அதே மாதிரி திருப்பூரில் ஒருத்தர் பிடிபட்டிருக்காரு. பட் அவரை வந்து தேடி போய் பிடிக்கல, அவரே வந்து சிக்கி இருக்காரு. பார்த்தீங்களா சார் நியூஸு? பார்த்தேன். அதில் என்ன சிறப்பு என்றால், சாலை மார்க்கமாக பங்களாதேஷிலிருந்து 2001 அவர் இந்தியாவுக்குள் நுழைகிறார். சாலை மார்க்கமாக வந்து கரடிப்புதூரில் நிலமெல்லாம் வாங்கி 7 வீடுகளை கட்டி வீடுகளை வாடகைக்கு விடுகிறார். 3 எலெக்ஷனில் ஓட் பண்ணியிருக்காங்க அந்த ஆள். பங்களாதேஷி இந்தியாவில் இருக்க முதலமைச்சரை முடிவு பண்ணுறாரு. இந்திய குடிமகனும் கூட அந்த இவ்வளவு உரிமைகள் இல்லை. 7 உரிமை, 7 வீடு வாங்கி ஒரு 4 மாடி கட்டடம் கட்டி அந்த 4 மாடி வாடகைக்கு விட்டு ஓட்டர் ஐடி வாங்கி, இதெல்லாம் எனக்கு ஒன்றும் வருத்தம் இல்லை. ஓட்டர் ஐடி பேன் வாங்கினதெல்லாம் வருத்தம் இல்லை. பாஸ்போர்ட் வாங்கிட்டு பங்களாதேஷ் போயிட்டு வந்திருக்காங்க. அந்த பாஸ்போர்ட்டில் தெரியுமா? கேள்விப்பட்டீங்களா? ஆதார் கார்டு இருந்தால் தான் பாஸ்போர்ட் வாங்க முடியும். பஸ்ஸு பேனுக்குன்னு எல்லாம் என்னப்பா வேணும் உனக்கு? என்ன வேணும் உங்களுக்கு? எல்லாமே எங்கே இருக்குது. ஆமாம், நாம் இந்த பாஸ்போர்ட் ஸ்கேமை எக்ஸ்போஸ் பண்ணும்போது இங்கேருந்து போலி பாஸ்போர்ட் வாங்கிட்டு ஒரு ஆள் இலங்கையில் போய் எம்பி ஆனார்னு சொன்னோம், ஞாபகம் இருக்கா? இப்போ கூட அவர் ரீசெண்டாக 2 மாதத்துக்கு முன்னாடி தான் பிடிச்சாங்க. ஸ்ரீதரன் தான் அவர். குலசிங்கம் திலீபன் பிடிச்சாங்களா? புழல் இருக்கார் இப்போ. அவரையாவது கூப்பிட்டு அட்லீஸ்ட் எப்படி பாஸ் நீ வந்து போலி பாஸ்போர்ட் வாங்கினா, எப்படி மதுரையில் ஒரே தெருவில் 60 பேருக்கு எப்படி கொடுத்தாங்கன்றதை விசாரித்தா அதற்கு காரணமான நபரை சட்டம் ஒழுங்கு டிஜிபியை கூடுதல் டிஜிபியை போடுவீங்களா நீங்கள்? அவர் இப்போது ஜிவால் ஓய்வு பெற்ற பிறகு எலெக்ஷன் சமயத்தில் அவரை வச்சு நம்ம எலெக்ஷன் வியாபாரத்தை பார்த்துக்கலான்ற முடிவுக்கு நீங்கள் வருவீங்களா? இதை ப்ரூவ் பண்ணணுமா வேணாமா? போய் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கிட்ட வம்பு எடுக்கிறது, மனு தர்மத்துக்கு ஆதரவாக பேசுகிறது, பல்கலைக்கழக வேந்தர்களெல்லாம் தூக்கி உட்கார வச்சு கூட்டம் போடுறதுன்னு இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காரு ஆளுநர். அவர் செய்ய வேண்டிய வேலையை செய்தாரா? முன்னாள் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் ஆளுநருக்கு போலி பாஸ்போர்ட் விவகாரம் தொடர்பாக விரிவான புகாரை அளித்தாரா? அதில் இந்த எம்பி பாஸ்போர்ட் வாங்கியிருக்காருன்ற விவரத்தை எல்லாம் சொன்னாரா? ஆளுநர் அதன் மீது நடவடிக்கை எடுத்துருக்க வேண்டுமா இல்லையா? டிஜிபிட்ட அறிக்கை கேட்டுக்கணுமா இல்லையா? பாஸ்போர்ட் ஊழலுக்கு காரணமான ஆளையே ஏடிஜி எல்லண்டாவை போடுறாங்களே, வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துருக்கிறாரு. தமிழக காவல்துறை எந்த அளவுக்கு, உளவுத்துறை, காவல்துறைன்னு கூட சொல்லக்கூடாது, உளவுத்துறை எந்த அளவுக்கு உள்நாட்டு பாதுகாப்பில் அசட்டையாகவும் அலட்சியமாகவும் இருக்கிறார்கள் என்பது தெரிகிறதா? இது ஒரு நாட்டுக்கு அசிங்கம் இல்லையாப்பா? இன்னொரு நாட்டிலேருந்து வந்து இங்கே வந்து
7 மாடி வீடு கட்டிட்டு இதே ஊரில் பாஸ்போர்ட் வாங்கிட்டு. சார் அவர் பிடிப்பட்ட கதையை சொல்லுவாங்க சார். நான் சொல்லுங்கம்மா. அவர் வந்து வாடகைக்கு விட்டுருக்காருல்ல, அந்த ஃபேமிலியோட ஏதோ பிரச்சனை. ஸோ அவங்க வீட்டில் போய் பிரச்சனை ஆனோன்னையுமே சண்டை போடுறாரு. அப்படி சண்டை போடும்போது அது போலீஸ் கேஸ் ஆகுது. போலீஸ் கூப்பிட்டு விசாரிக்கும் போது எங்கே பிறந்தீங்க அப்படின்லாம் கேட்கும்போது முன்னுக்கு பின் முரணாக பதில் சொல்கிறாரு. அப்போது கண்டுபிடிக்கும் போது தான் அவர் பங்களாதேஷி 20 வருஷமாக இங்கே வாழ்கிறாரு, இந்த மாதிரி லேண்ட்லார்ட் ஆயிட்டாரு அப்படின்லாம் தெரியுது. சார் இப்போ ஒரு 20 வருஷமாக இருக்கிறாருல்ல சார், நேச்சுரலாக அவர் வந்து இந்தியாவோட பிரஜையாக மாற வாய்ப்பு இல்லையாங்க சார்? அப்ளை பண்ணி ப்ராப்பராக நீங்கள் வாங்கணுமா நேச்சுரல் சிட்டிசன்? நீங்கள் வந்து ஒரு ஊரில் 20 வருஷம் திருட்டுத்தனமாக இருந்துட்டீங்கிறதுனால அந்த ஊர் சிட்டிசன் ஆகிடுவீங்களா? டாக்குமெண்ட் இருக்கு நம்மகிட்ட. அந்த துணிச்சல் தான், அது தவறு இல்லை. அப்போ அந்த பாஸ்போர்ட்டுக்கு, இந்த ஆளுக்கு பாஸ்போர்ட்டுக்கு எல்லாருக்கும் போல் பாஸ்போர்ட்டுக்கு 2 ஸ்டேஜ் போலீஸ் வெரிஃபிகேஷன் நடந்திருக்குமா? 2019 இவர் வாங்கியிருக்கிறார். போலீஸ் வெரிஃபிகேஷன் நடந்திருக்குமா? யார் இவன் பாஸ்போர்ட்டை வெரிஃபை பண்ணதுன்றது இப்போயாவது கூப்பிட்டு சஸ்பெண்ட் பண்ணுமா? யோசிச்சு பாருங்க. இப்படி தான் டிபார்ட்மெண்ட் ஒர்க் பண்ணோம். இப்போது ஏன் வெரிஃபிகேஷன் பண்ண சொல்கிறாங்கன்னா, இந்த தவறுகள்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னு தான். ஸோ வெரிஃபிகேஷன்லேயே தப்பு நடக்குதுன்னா அது வந்து வேலியே பயிரை மேய்ந்தது போல தான். இவங்க இந்த பழமொழி விஷயத்தில் மட்டும் சிஎம் ஸ்டாலின் போல கரெக்டாக வரவே வர கரெக்டாக தானே, வேலியே பயிரை மேய்ந்தது. தப்பா கரெக்டாக இருக்கு. கரெக்டாக இல்லை, பயிர் தான் வேலியை மேயும். இல்லை, வேலி தான் பயிரை மேயும். எப்படி வேணா சொல்லிக்கலாம். 2 பேரும் பிரியாணி தின்ட்டு தூக்கம்பா. இறுதியாக இந்த நேற்று நடந்த அந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயற்குழு கூட்டத்தை பேசி நிறைவு செய்து விடுவோம் நிகழ்ச்சியை. அந்த செயற்குழு கூட்டத்தில் நான் கேள்விப்பட்ட விஷயங்களை சொல்லிட்டேன். ரொம்ப தொண்டர்கள்ட்ட உற்சாகம் இருந்தது என்று பார்க்கிறேன் நான். அண்ட் இந்த பிஜேபி கூட்டணி அறிவிக்கப்பட்டது அல்லவா, அப்போது முதலில் சலசலப்பு எழுந்தது திமுகவிலோ பாஜகவிலோ என்பதை விட அதிமுகவில் தான் பெரும் சலசலப்பு எழுந்தது. எதிர்பார்க்கல அவங்க, சரி பிஜேபி கிடையாது போல இருக்கு என்ற அந்த எண்ணத்திலே இருந்தார்கள். திடீரென்று இந்த சலசலப்பு வந்ததும், அவர்களுக்கு அந்த அறிவிப்பு வந்ததும் அவங்களால இதை வந்து டைஜஸ்ட் பண்ண முடியல. ஃபஸ்ட்டு அவங்களால என்னது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. அண்ட் ஸ்லோவாக ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் வந்து இது டைஜஸ்ட் ஆகிருக்கு. இதில் நம்ம சேனலும் ஓரளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம். நம்ம வந்து இந்த கூட்டணி சரி தப்பு அப்படின்ட்டுலாம் சொல்லலை, ஏன் இந்த கூட்டணியை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வைத்திருப்பார் என்று நாம் சொல்லிய அந்த விளக்கம் பெரும்பாலானோரால் புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது. நேற்று வந்து இன்னைக்கு ஒரு வலுவான கூட்டணியில் இருக்கோன்ற எண்ணம் வந்துருச்சு. இதற்கு முன்பு வந்து நாம் எப்படி இந்த தேர்தலை எதிர்கொள்ளப் போகிறோம் என்ற சந்தேகம் இருந்தது. இப்போது ஒரு வலுவான கூட்டணியில் நாம் இருக்கிறோம் என்று வந்திருக்கிறது. அந்த பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்த பிறகு நடந்த செயற்குழுவில் இயற்றப்பட்ட ஒரு தீர்மானத்தை முக்கியமான தீர்மானமாக நான் கருதுகிறேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை அனைத்து மதத்தினரையும் சமமாக பாவிக்கும் ஒரு கட்சி. சிறுபான்மை மக்களுக்கு எந்த ஆபத்தும் நேராமல் எந்த நேரத்திலும் அதிமுக அரணாக நிற்கும்ன்ற தீர்மானத்தை நேற்று இயற்றியிருக்காங்க. மைனாரிட்டிஸ் ஓட்டு இவங்களுக்கு வராது அப்படின்றது யதார்த்தம். அது 24லையும் வரல, 21 பிஜேபி இருந்ததுனால வரல, 24லையும் வரல. இருப்பினும் இந்த நிலைப்பாட்டை சொல்வதன் மூலமாக தங்கள் நிலைப்பாட்டை அதிமுக தெளிவுபடுத்துகிறதுன்றேன். வெறும் தேர்தல் கூட்டணி இன்னொன்று, அதிமுகவாக தான் இருக்குது. பிஜேபி கூட கூட்டணி வச்சுட்டதுனால நாங்கள் சங்கி ஆகிட்டோம்னு நீங்கள் நினச்சிக்காதீங்க. பொதுவாக தமிழ்நாட்டில் சார் இப்போ சிறுபான்மையினர்கள் இஸ்லாமியர்கள்னு வச்சுக்கோங்களேன், இஸ்லாமியர்களுக்கு தானே சிக்கல், அதனால நம்மளுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பெருவாரியான இந்துக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து அப்படியே இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு சிக்கல்னா நம்மளோட மெஜாரிட்டியான ஓட்டுகளும் இங்கே பாதிக்கப்படும். இன்னொன்று அதையெல்லாம் தாண்டி ரொம்ப நான் எளிதாக பார்க்குறேன். இன்றைக்கி நாங்கள் போய் பிஜேபியில் கூட்டணி வச்சுட்டதுனால நாங்களும் சங்கி கட்சியாக மாறிவிட்டோம், இந்துத்துவ கட்சியாக மாறிவிட்டோம், சிறுபான்மை மக்களை 2ஆம் தர குடிமக்களாக ஒரு பார்க்கும் தன்மைக்கு நாங்கள் மாறிவிட்டோம்லாம் நீங்கள் நினைக்காதீங்க. பாருங்கள், சூழலை புரிஞ்சுக்குங்க. கூட்டணி வச்சுட்டோம், சிறுபான்மை மக்கள் தொடர்பான எங்களது நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை அப்படின்றது தான் நான் அந்த செயற்குழு தீர்மானத்திலிருந்து புரிந்து கொள்ள வேண்டிய செய்தியாக நான் பார்க்கிறேன். அது ரொம்ப கான்ஷியஸாக வச்சுருக்கதாகவும் நாங்கள் பார்க்குறேன். நானும் கான்ஷியஸாக பார்க்குறேன். ஏன்னா அவசியமே இல்லையா, தேவையே இல்லை. பட் அவங்களுக்கு உணர்த்துறாங்க, நாங்கள் கூட்டணி வச்சதால் உங்களுக்கு எதிராகவோ இல்லை உங்களை வந்து பாஜக கூட நாங்கள் அவங்க கொள்கையை நாங்கள் ஏற்றுக்கொண்டதாவோ அர்த்தம் கிடையாது. இன்னொன்று, அதில் சேர்ந்துக்கிற அதில் பயன்படுத்திய வாசகங்கள், அதிமுக கூட்டணியில் பாஜக தற்போது இணைந்துள்ளது, மேலும் சில கட்சிகள் இந்த கூட்டணியில் இணையும், பல கட்சிகளோடு அதிமுக இப்போது பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறது.
நான் ஏற்கனவே சொன்னது போல ஒரு மெகா கூட்டணியை அமைக்கும் பணியில் நாங்கள் ஈடுபட்டிருக்கிறோம், கட்சி தலைமை ஈடுபட்டிருக்கிறது. உங்களது வேலை களப்பணி ஆற்றுவது. போய் அந்த களப்பணி ஆற்றும் வேலையை மட்டும் நீங்கள் செய்யுங்கள், நீங்கள் மீதியை நாங்கள் பார்த்துக்கிறோம். 26 திமுக வீட்டுக்கு அனுப்புறது நிச்சயம் என்று ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக திரு பழனிசாமி அவர்கள் பேசியதாக சொன்னார்கள் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டவர்கள். வரக்கூடிய நாட்களில் என்ன நடக்கிறது என்பதை பார்ப்போம். அந்த கடைசியாக முடிக்கிறதுக்கு முன்னாடி இது கேட்டுறேன். நம்ம சேனல் தொடங்கி முதல் நிகழ்ச்சியாக நாம் பேசியது அதிமுக பாஜக கூட்டணியில் விஜய் என்பது. நாம் அதை ஓப்பன் பண்ணுற வரைக்கும் எங்கேயுமே இந்த மாதிரி நியூஸ் வரலப்பா, வரல. சார் உண்மையாகவே மெயினான விஷயத்தையே நீங்கள் மறந்துட்டோம் சார். என்ன நம்ம சார் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ஷோவில் வந்து நம்ம நீங்கள் சொன்னீங்க, நாங்கள்ல. ஸோ விஜய் வந்து அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு வராரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நேற்று லியோவே பார்த்தீங்கன்னா நம்பல. சார், ஆமாம் நீங்களும் நம்பல. இப்போ நேற்று பார்த்தீங்கன்னாங்க சார், அவ்வளோ பேர் வந்து இந்த மாதிரி நயினா நாகேந்திரனை மதுரையில் சந்திச்சாரு, ஸோ பிஜேபி கூட்டணிக்கு விஜய் போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அதை பற்றி சம்மந்தமாக பேசியிருக்காங்க. எதுக்கு சடனாக அப்படி பேசுனாங்கன்னு தெரியல. அதை நோக்கி இது போகுதுன்றது தெரியலையாம்மா உங்களுக்கு? நான் சொன்னேன் அன்னைக்கு, நான் சொல்லும்போது இன்றைக்கி உங்களுக்கு நம்புறது கஷ்டமாக இருக்கும். இதற்கான சான்றாக இனி பிஜேபியை விமர்சித்து விஜய் பேச மாட்டார், பார்த்து கொள்ளுங்கள் என்று நான் சொன்னேன். கரெக்டாக? அது தாங்க சான்று அப்படின்னு நான் சொன்னேன். 2 நிகழ்ச்சி, பொது நிகழ்ச்சி, பூத் ஏஜென்ட் மீட்டிங், ஒரு வார்த்தை பேசவில்லை. பத்திரிக்கையாளர் சந்திப்பில் கூட சொல்லலையே. பத்திரிகையாளர் சந்திப்பு கிடையாதுமா அது. ஊருக்கு போயிட்டு வரேன், எல்லாம் நல்லா இருக்காங்களா, கேட்டதா சொல்லுங்கள், பெரியப்பா நானும் போறேன், நீங்களும் போங்க. அது பத்திரிகையாளர் சந்திப்பா? அப்படி பார்த்தா ஸ்டாலின் தினமும் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துகிறான்னு கேட்டீங்களா? அவங்களுக்கு ஒரு வேலை இல்லை, இது பத்திரிகையாளர் சந்திப்பா? சார் தமிழிசை இப்படி சொல்லியிருக்காரு, அவங்களுக்கு ஒரு வேலை இல்லை. சார் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் ராமதாஸ் இப்படி சொல்லி, அவருக்கு ஒரு வேலை இல்லை, இது பத்திரிகையாளர் சந்திப்பா? அதனால இந்த ஊருக்கு போயிட்டு வரேன் டாட்டா சொல்கிறதெல்லாம் பத்திரிகையாளர் சந்திப்புன்னு நீங்கள் உருட்டாதீங்க. என்ன பத்திரிகையாளர் சந்திப்புனா என்னன்றதை உட்கார வச்சு கேள்வி கேட்போம், பதில் சொல்லணும். அதுக்கு எந்த சைட்லேருந்து வேணாலும் கேள்வி வரும். போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டு வரேன், தோழாஸ் தோழீஸ், பத்திரிகையாளர் சந்திப்பாது. எங்கேருந்து கேள்வி வந்தாலும் எதிர்கொள்ளணும். அண்ணன் சீமான் பேசுகிறாரில்ல, அப்படி எதிர்கொள்ளுங்க, அதுதான் பத்திரிகையாளர் சந்திப்பு. ஸோ அன்னைக்கு நம்ம பேசணும். இன்றைக்கி இந்த டாக்கு வந்துருச்சா, எதை வச்சு சொன்னால் இதை நோக்கி தானமா போகும். நயினா நாகேந்திரனை சந்திச்சது உண்மையாங்க சார்? நான் அதெல்லாம் இந்த விவரங்கள் எல்லாம் என்னால் வெளியில் சொல்ல முடியாது. எந்த நேரத்தில் சில விஷயங்கள் வெளிப்படுத்த வேண்டுமோ அந்த நேரத்தில் வெளிப்படுத்த. நீங்கள் என்னதான் இருந்தாலும் நீங்கள் யார் வேணாலும் சொல்லிட்டு போங்க சார். ஏன் விஜய் கூட சொல்லிட்டோம் பிஜேபியோட அதிமுக கூட்டணியில் நான் சேர போகிறேன்னு. நான் ஒரு விஜய் ரசிகையாக நம்ப மாட்டேன் சார். நம்புங்க, நம்பாம போங்க. விஜயே சொன்னாலும் நம்ப மாட்டேன். அதுக்கு அப்படிப்பட்ட மனநிலையில் தான் அவர்கள் ரசிகர்கள் இருக்கிறார்கள். அதெல்லாம் கிடையவே கிடையாது. தலைவர் ஒரு அதிரடி காட்டுவார். சரி ஏன்பா அந்த பாசிச பாஜக விட்டுட்டாரு, விமர்சிக்கவே இல்லைன்னா அதற்கு அவர்களிடம் பதில் இல்லை. அதை நோக்கித்தான் போகும். நாம் யதார்த்தத்தை பேசுகிறோம். இப்போ என்ன அந்த பீகார் லேகி வியாபாரி கூட வாப்பா கூட்டணி நிற்க முடியும் சொல்லுங்கள்? 26 தேர்தல் என்று ஒன்று வருகிறது அல்லவா? ஒரு 2 கூட்டத்தில் வெளியில் போனதே பால் பாக்கெட்டு மரம் எல்லாத்தையும் பார்த்துருப்பார். 234 தொகுதிகளிலும் பிரச்சாரம் என்றால் வேனில் வந்ததுக்கு இந்த நிலைமை. பாத யாத்திரையெல்லாம் போனால் எப்படி பாருக்கும்? சொல்ல விரும்பவில்லை. ஒரே மாசாக இருக்கும் சார். அப்படிங்களாம்மா? ஸோ அதை நோக்கி தான் இது செல்கிறது. இன்றைக்கி எல்லா ஊடகமும் பேச ஆரம்பிச்சிச்சு, கவனிச்சிங்களா? ஆமாம், எனக்கு எத்தனை நாள் ஆச்சு? நீ 15 நாள் ஆச்சா சேனல் திறந்தேன்? 10 நாளாக இருக்குது. 10 நாள் ஆச்சு. 10 நாளைக்கு முன்னாடி நம்ம தான் ஃபஸ்ட்டு பேசுகிறோம். அன்னைக்கு எல்லாருக்கும் அதிர்ச்சி, வாட் அப்படின்னாங்க. ஏதாவது சொல்லிட்டு இன்னைக்கு பரவலாக பேசு பொருளாகிறதா? நீங்கள் வந்து எம்எல்ஏ சீட்டு வாங்குறதுக்காக விலை போய் விட்டீர்கள். ஏம்மா, அதை விட முக்கியமான பணியை நான் ஏற்கனவே சொன்னேன். நாம் செய்கிற பணியை செய்கிறதுக்கு தான் ஆள் இல்லை. எம்எல்ஏ ஆகிறதுக்கு 234 பேர் அங்கே போட்டி போட்டுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம வேலையை செய்கிறதுக்கு தான் ஆள் இல்லை, இல்லைங்களா? நம்ம தான் சொல்லுவோம் யார் எம்எல்ஏ ஆவா. சூப்பரு. அதை விட முக்கியமான பணி அந்த போல் சிறுபிள்ளைத்தனமான ஆசைகள் எல்லாம் நமக்கு இல்லை, சரிங்களா? அதெல்லாம் பின்னாடி பார்த்து கொள்ளலாம். நமக்கு இல்லைன்னு எதுக்கு சார் என்ன சேர்த்துக்கிறீங்க? உங்களுக்கு இருக்கு அப்போ. சரி, இன்னைக்கு நான் எண்டு கொடுக்குறேன், சரியா? நாளைக்கு வேலைக்கு 1-2 பேரும், அதுக்கு தான் நான் எண்டு கொடுக்குறேன்னு சொன்னேன். சண்டேன்றதுனால தூங்கிடாதீங்க, நாளை வேலை இருக்கிறது. தொடர்ந்து
அரசியல் மற்றும் பல்வேறு சமூக நிகழ்வுகள் குறித்து தொடர்ந்து இந்த சேனலில் விவாதிப்போம். நன்றி நேயர்களே. நன்றி லியோ. நன்றி மாலதி.